ஹாய் ரைடர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா என்கேஜ் ஏர் ஃபில்டர் அது எப்படி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ப்ளஸ் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஃப்ட் சைடில் உள்ள பாக்ஸ் கவரை ரிமூவ் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு கவர் இருக்கும். அதுலேயே வந்து என்கேஜ் ஏர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஏன்னா மேபி நம்ம சர்வீஸ் சென்டரில் விட்டு போனோம் அப்படின்னா அவங்க தெரியாமல் வந்து என்ன ஃபில்டர்னு தெரியாமல் இதை வாஷ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இண்டிகேஷனுக்காக தான் அது. ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் ஏர் ஃபில்டர் மாதிரி வந்து ஏர் அடித்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஃபில்டர் எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் நம்மளே வீட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணுறதுலாம் வந்து டூ இட் யுவர் செல்ஃப், நம்மளே பண்ணிக்கலாம் அது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் எப்படி அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த சைடு பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபில்டர் வந்து நமக்கு வெளியே எடுக்க முடியும். ஸோ அதில் எவ்வளோ டஸ்ட்டு டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபில்டரோட அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு விசிபிளாக தெரியல. ஸோ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே வந்து அவ்வளோ, அதாவது ஆயில் கலந்த டஸ்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக டெபாசிட் ஆகிருக்கு. இவ்வளோ டஸ்ட்டு உள்ளே இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும், மைலேஜ் குறையும், சவுண்டு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், டாப் ஸ்பீடு நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு ஃபில்டர் வந்து கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். பாருங்கள். ஸோ வந்து நான் இந்த என்கேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் போட்டு ஒரு 4000, அதாவது 5000 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து இருக்கும். பட் அதுக்குள்ளவே வந்து இவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங், அதாவது என்கேஜி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10,000க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் வாஷ் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 5000லேயே வந்து நமக்கு இவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபில்டரு கழட்டி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து மாறும். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறோம்னா டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து சீக்கிரமாக வந்து ஃபில்டர் சோக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே ஹைவே ரைடில் மட்டும் வீக்கெண்டில் மட்டும் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு டஸ்ட் வராது. ஆக்சுவலாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் ஃபில்டர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏர் ஃபியூல் மிக்சிங் ரேஷியோ, ஸோ அது வந்து கரெக்டாக இல்லைன்னா வந்து மைலேஜ் கரெக்டாக வராது, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்காது, டாப் ஸ்பீடு போக முடியாது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து நம்ம இதுக்காக ஒரு மெக்கானிக் தேடி போகிறதுக்கு பதிலாக இதை நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மாற்றினது வந்து 17,000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 21,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்கேஜ்லேயே வந்து ரீசார்ஜ் கிட் இருக்குது. ஸோ அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த க்ளீனிங் அண்ட் ரீசார்ஜ் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக 1 டே ஆகிடும். அதாவது ஈவினிங், அதாவது 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி
சன்லைட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பைக்கை எடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம OEMோட நார்மல் ஏர் ஃபில்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஃபில்டரே போட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது டெம்பரரியாக ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்பேருக்காக வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடித்து மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிட்டேயே மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான், நல்லது தான். இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் நம்ம எடுக்கும்போது இதை போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஒன் டே. காஸ்ட்டும் ரொம்ப பெரிய காஸ்ட்டில் 160 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபில்டர் கிளீனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம பைக்கை எங்கேயுமே எடுக்காமல் இருக்கவும் முடியாது. எங்கேயாவது ஒரு அவசரம்னா வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பேர் ஃபில்ட்ரு. இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுதான் என்கேஜோட ரீசார்ஜ் கிட்டு. இதில் 2 பாட்டில் இருக்குது. ஒன்று வாஷிங் லிக்விடு, இன்னொன்று ரீசார்ஜ் லிக்விடு. ஸோ இதோட காஸ்ட் 750 அந்த ரேஞ்சில் இருக்குது நான் வாங்கும்போது. பட் இப்போ காஸ்டிங் ரிவைஸ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 1000 அந்த ரேஞ்சில் வருது. மேபி இந்த பாட்டிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வாஷிங் லிக்விடு. ஓகே, இதுதான் ரீசார்ஜ் ஆயில். ஸோ ரிமூவ் பண்ண ஃபில்டரை வாஷிங் லிக்விடில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இதுதான் வாஷிங் லிக்விடு. இது வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் ஃபோம் வந்ததுக்கப்புறம் 1 ஹவர் அந்த வாஷிங் லிக்விட்லேயே ஃபில்டர் ஊறுச்சுன்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஃபில்டரை தண்ணியில் அந்த லிக்யூடில் ஊற வச்சுட்டு. பட் ஊற வைக்கும்போது நல்ல ஃபோம் இருந்தது. இப்போ ஃபோமே இல்லை சுத்தமாக. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட் ப்ரஷ் எடுத்து ஒரு ஜென்டிலாக உள்ளே நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஃபோர்ஸாக பண்ணாலும் ஃபில்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இதில் வந்து இந்த ஃபில்டரில் ரொம்ப ப்ரெஷராகவும் வாட்டர் நம்ம ஃபோர்ஸாக அப்ளை பண்ணக்கூடாது. நார்மல் டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபில்டர் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ வெளியில் உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக சன்லைட்டில் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். ஏர் ட்ரையர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரல் சன்லைட்டை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீசார்ஜ் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ சன்லைட்டில் வச்சாச்சு. ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஆயில் அப்ளை பண்ணலாம் கைஸ். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நம்ம சன்லைட்டில் ட்ரை பண்ணிட்டோம். நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ரீசார்ஜ் ஆயில் அப்ளை பண்ண வேண்டியது. இதுதான் வந்து ரீசார்ஜ் ஆயில். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம எல்லா லேயர்லேயுமே வந்து ஆயில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும். பாருங்கள். ஸோ இது அப்படியே வந்து உள்ளே வந்து ஊறிடும் உள்ள ஃபில்டரில். இந்த இந்த ஆயில் வந்து ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணோன்னா மட்டும்தான் இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து இந்த ஆயிலில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து என்ஜினுக்குள்ளே போகாது. நம்ம அப்ளை பண்ணும்போதே வந்து அந்த ஃபில்டர் வந்து நல்லா ஊறுது பாருங்கள் ஆயிலில். அந்த ஆயில் வந்து ஃபில்டரில் நல்லா ஊறி இருக்கிறது வந்து நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ரீசார்ஜ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே ஆயில் வந்து நல்லாவே அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று வந்து ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இன்றைக்கி மறுபடியும் அதை ரீஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேமரா வேண்டாம் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணதுனால நம்ம ஓஇஎம் ஃபில்டரே டெம்பரவரியாக போட்டிருந்தோம். ஏன்னா அது வரைக்கும் அப்படியே வச்சுருந்தோன்னா வண்டி ஓட்ட முடியாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃபில்டரை டெம்பரவரியாக போட்டிருந்தோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபில்டரை போட்டுடலாம். போட்டுட்டு உங்களுக்கு நான் வண்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன் லைட் எரியுது அது மறுபடியும்? ஆன் ஆயிடுச்சு திரும்ப. ஸோ இது ஓஎம்மோட ஃபில்ட்ரு. டஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது கரெக்டாக இந்த இதில் தான் போகுது. இல்லை, ஓகே, இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இது திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து பத்திரமா வச்சிடலாம். இப்போ ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த கேப். ஸோ இது ரொம்ப கேப் கம்மியாக இருக்குது, இதில் வந்து கேப் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் மோர் ஏர் போகுது இதில். இப்படி பக்கம் வர இங்கே கவர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பைக்கை ஆன் பண்ணி பார்த்துலாம் சவுண்டு எப்படி இருக்குன்ட்டு.